வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையை நோக்கி கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மெதுவாக நகர ஆரம்பித்தது. அது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு என்ற அளவில் முதலில் சென்னையிலிருந்து 450 கிலோமீட்டர் தூரத்திலேயும் புதுச்சேரியிலிருந்து 480 கிலோமீட்டர் தூரத்திலேயும் நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தூரத்திலேயும் இருந்தது. அது படிப்படியாக நகர்ந்து வந்து 27ஆம் தேதி நவம்பர் மாதம் அது கரையை கடக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி நிபுணர்கள் கணித்த வேளையில் அந்த புயல் அந்த இடத்திலேயே 2 நாட்கள் மையம் கொண்டிருந்து 30ஆம் தேதி மாலை 5:30 மணி அளவில் அது கரையை கடக்க தொடங்கியது. முதலில் வானிலை ஆராய்ச்சி நிபுணர்கள் எல்லாம் மாமல்லபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையே இந்த பெஞ்சால் புயல் கரையை கடக்கும் என்று கணித்தவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு அது புதுச்சேரியை நோக்கி வருகிறது என்று அறிவிப்பு வெளியிட்டார். அதன் அடிப்படையில் அதனுடைய தாக்கம் புதுச்சேரியில் சுமார் 5:30 மணி அளவில் கரையை கடக்கின்ற பொழுது மிக கனத்த மழையும் சுமார் 80-90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச தொடங்கியது. அது இரவு 12:30 மணி வரை தொடர்ந்து அடைமழை பொழிந்து மிக பலத்த காற்று வீசி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது. அந்த 12 மணி நேரத்தில் சுமார் 47 சென்டிமீட்டர் மழை பெய்தது. மரங்கள் எல்லாம் சரிந்து விழுந்தன. சாலைகள் எல்லாம் தண்ணீர் தேங்கி இருந்தது. வடிகால் வசதி இல்லாத காரணத்தால் நகரப்பகுதி முழுவதும் சுமார் 6-7 அடி தூரத்திற்கு தண்ணீர் வீடுகளில் உள்ளே நுழைய ஆரம்பித்தது. புதுச்சேரியில் உள்ள பள்ளத்தில் உள்ள வீடுகள் எல்லாம் காமராஜ் நகர் தொகுதி, உப்பளம் தொகுதி, முதலியார்பேட்டை தொகுதி, அரியாங்குப்பம் தொகுதி, மணவெளி தொகுதி, முத்தியால்பேட்டை தொகுதி, லாஸ்பேட்டை தொகுதி போன்ற நகரப்பகுதியில் உள்ள தொகுதிகள் எல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டன. இந்த முன்னெச்சரிக்கையாக இந்த புயல் வருவதற்கு முன்பாக வானிலை ஆராய்ச்சி நிபுணர்கள் கணித்தும் கூட புதுச்சேரி மாநில அரசு இந்த புயல் வெள்ளத்தை சந்திப்பதற்கான ஆயத்த வேலைகளை எதையும் செய்யவில்லை. மாநில நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் பெத்தனமாக இருந்துவிட்டனர். அவர்கள் புயல் வரும், பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்று அவர்கள் எண்ணியதன் விளைவாக முன்னேற்பாடுகள் எதையும் செய்யாமல் புதுச்சேரி மாநில மக்கள் அவதிப்படுகின்ற நிலை ஏற்பட்டிருந்தது. மக்களுக்கு பால் கிடைக்கவில்லை, அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கவில்லை. இந்த குறிப்பாக மீனவ பகுதியை பொறுத்தவரையில் மக்கள், மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் 10 நாட்களாக கடலுக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டு வீட்டிலே முடங்கிக் கொண்டிருந்தார்கள். விவசாய தொழிலாளிகளுக்கு வேலை இல்லை, கூலி தொழிலாளிகள் வேலை செய்ய முடியவில்லை, சிறுகடை வைப்பவர்கள், ரோட்டோரத்திலே கடை வைப்பவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். 100 நாள் வேலை திட்டம் முழுமையாக நிறுத்தப்பட்டது. இதனால் அனைத்து தரப்பு மக்களும், வியாபாரிகள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும், தொழிலாளிகள் அனைவரும் பாதிக்கப்பட்டார்கள்.
ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு அதை பற்றி கவலைப்படவில்லை, அதற்கான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மீனவர்களை பொறுத்தவரையில அவர்களை நாங்கள் சென்று சந்தித்தோம். வைத்திக்குப்பம் பகுதியில், சோலை நகரில் மற்றும் மீனவ கிராமங்களுக்கு சென்று அவர்களை சந்தித்து பேசும் பொழுது, கடந்த 7 நாட்களாக நாங்கள் உணவு இல்லாமல் தவிக்கிறோம், வேலை இல்லை, வருமானம் இல்லை, எங்களுடைய படகுகளை நாங்கள் பாதுகாப்பாக வைப்பதற்கு இந்த மீன்வளத்துறை எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று எங்களிடம் குறைகளை கூறினார்கள். வருவாய்த்துறை அதிகாரிகள் திரும்பி வந்து பார்ப்பதில்லை, மீன்வளத்துறை அதிகாரிகள் எங்களை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்று கூறினார்கள். அதே போல விவசாயிகளும் வடிகால் வசதி இல்லாத காரணத்தால், வாய்க்கால்கள் தூர்வாராத காரணத்தால், ஏரிகள் தூர்வாராத காரணத்தால் தண்ணீர் தேங்கி விவசாய விளைநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. வரலாறு காணாத அளவில் இன்று வரை சுமார் 54 சென்டிமீட்டர் மழை புதுச்சேரியில் பதிவாகி இருக்கிறது. 2004ஆம் ஆண்டு 31 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டு 21 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இப்பொழுது 54 சென்டிமீட்டர் மழையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மக்கள் எதிர்பார்க்காத மழை. மக்கள் குறிப்பாக காமராஜ் நகர் பகுதியிலேயும், உப்பளம் பகுதியிலேயும் மற்றும் முத்தியால்பேட்டை பகுதியிலேயும் நாங்கள் சென்று மக்களை சந்திக்கும் பொழுது எங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கிடைக்கவில்லை, எங்களுக்கு உணவு பொட்டலங்கள் வரவில்லை,